ஹாய் ஹலோ ஆஸ்பிரன்ஸ். ஸோ லாஸ்ட் ஷார்ட்ஸில் பார்த்துருந்தோம் டிஎன்எம்ஆர்பி பிஹெச்என் அப்ளிகேஷன் லிங்க் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃபுல் வீடியோவை போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹவு டு ஃபைண்ட் த லிங்க் இன் எம்ஆர்பி வெப்சைட் அண்ட் அகெயின் ஹவு டு ஃபில் த என்டையர் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ கொடுத்துருக்க கார்ஜெண்டம் 2ல் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும், ஆல்ரெடி நீங்கள் 2023ல் அப்ளை பண்ணியிருந்தால் என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணணும், ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன, ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, இது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க கிளாரிஃபிகேஷன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் டிஎன்எம்ஆர்பி பிஹெச்என் ஹெல்த் நர்ஸ்க்கான அதர் அப்டேட் திங்ஸ் டிஎன்எம்ஆர்பிலேருந்து வரும்போது நம்ம சேனலில் உங்களுக்கு வித்தின் ஆன் டைம் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸோட வீடியோஸ் வருவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நீங்கள் டைரெக்டாக டிஎன்எம்ஆர்பி வெப்சைட்குள்ளே போயிடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் டிஎன்எம்ஆர்பி வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்ன்ற ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது வரைக்கும் என்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போகும்போது இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலம் வந்து 113 காலம், டைரெக்டாக 113 காலம். இந்த 113 காலமில் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு 113 காலமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 10/2023, அதாவது இந்த விஹெச்என் 2147 போஸ்டிங்க்கு ஆல்ரெடி 2023ல் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கிற 113 காலம் இந்த லிங்க்குக்கு போயிடுங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு 4 லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா 2023ல் வந்த நோட்டிஃபிகேஷன் உடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா அது பாருங்கள். அகெயின் அப்போ ஒரு கார்ஜெண்டம் பிழை திருத்தம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதை செக் பண்ணலாம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக, அதாவது டுடே 24/11/2025 அன்றைக்கி 2 லிங்க் வந்து நமக்கு இதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த 2 லிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ஃபஸ்ட் லிங்க், அதாவது இப்போ நியூ ஒன் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ ரெட் கலரில் ஒரு நியூ ஒன் சொல்லிட்டு வருவாங்க. அந்த 2 லிங்க் மட்டும்தான் இப்போ புதுசாக வந்த லிங்க். இதுதான் நீங்கள் தேடிட்டு இருக்க லிங்க். ஸோ இதில் தான் நீங்கள் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களுடைய டிஎன்எம்ஆர்பி பிஹெச்என் போஸ்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி 2023ல் பண்ணியிருந்தாலும் இந்த லிங்கில் தான் நீங்கள் போய்ட்டு பார்க்கணும். அது எப்படின்றத உங்களுக்கு லைன் பை லைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்ஜெண்டம் 2, அதாவது பிழை திருத்தம். ஸோ கார்ஜெண்டம் 2 ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், இந்த லிங்க்கை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த கார்ஜெண்டம் 2 நோட்டிஃபிகேஷனில் கார்ஜெண்டம் 2. ஸோ இன் பார்ஷியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. எதுலன்னா 2023ல் வந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு பார்ஷியல் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெயின் திங்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு வேக்கன்சிஸ் டென்டேட்டிவ் இந்த சென்ஸ் இது மேலே கூடலாம் இல்லை குறையலாம். இப்போதைக்கு 2147 வேக்கன்சிஸ். எந்த போஸ்ட்டுக்குன்னா ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ். ஓகேங்களா, இது கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் யார் மட்டும்தான் போகணுன்னா ஒன்லி விமன் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு அலோட். ஓகேங்களா, ஸோ போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் நர்ஸ் மிட்வைஃப் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், 2 நேம்லேயும் சொல்லுவாங்க. ஒன்லி ஃப்ரம் மேல் கேண்டிடேட்ஸ். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா we can apply only through online mode. ஓகேங்களா, ஒன்லி விமன் கேண்டிடேட்ஸ், ஒன்லி ஆன்லைன் மோட். ஸோ என்னிலேருந்து அப்ளை பண்ணலாம், 24/11 அப்ளை பண்ணலாம். எப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஆன்லைன் திங்ஸ் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 24/11 அன்றைக்கி நம்மளுக்கு இது க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா,
ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள். It is also informed that candidates who have already applied to the post of auxiliary nurse midwife இல்லைனா village health nurse need not to apply again. ஸோ நீங்கள் 2023 ஒரு சில கேண்டிடேட்ஸ் விஹெச்என் நோட்டிஃபிகேஷன் அப்போ கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் புதுசாக அதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். அகெயின் அந்த கேண்டிடேட்ஸ் who have paid the fee need not to pay the fees once again. அப்போ அப்ளை பண்ணியிருந்த கேண்டிடேட் அகெயின் அப்ளை பண்ண வேண்டியதான், அப்ளை பண்ண வேண்டாம். அகெயின் அப்போது நீங்கள் ஃபீஸ் கட்ட மாதிரி 2023 நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி இருந்தால் இப்போது நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஸோ கிளியராக புரிஞ்சுங்க. இஃப் எனி கேண்டிடேட்ஸ் அப்ளைடு ஆல்ரெடி இந்த 2023 யூ நீட் நாட் டு அப்ளை ஒன்ஸ் அகெயின் அண்ட் யூ நீட் நாட் டு ஃபீ ஒன்ஸ் அகெயின். பட் நீங்கள் என்ன பண்ணலான்றதை அடுத்த லைனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? they can edit the already submitted application for the post of notification number 10 MRB 23. நீங்கள் இப்போ புதுசாக என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணீங்களே அந்த அப்ளிகேஷனை எடிட் பண்ணுற சாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ 2147 வேகன்சிஸ் ஏஎன்எம் போஸ்ட்டுக்காக 24/11 ஸ்டார்ட் ஆகுது, 14/12 முடியுது. அகெயின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணி தான் அப்ளை பண்ண வேண்டாம். ஆல்ரெடி அப்ளை பண்ண ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்களுக்கு எடிட்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் நீங்கள் பண்ணலாம். ரைட். இப்போது ஏஜ் குவாலிஃபிகேஷன், அதாவது 1/7/2025 படி என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன் ஏல பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேட்டகரிஸ். ஸோ ஃபார் ஆல் கேட்டகரிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 which means மினிமம் ஏஜ் லிமிட், அப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ரைட். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்கும் அதே தான், டெஸ்டிடியூட் விடோ கேட்டகரிக்கும் அதே தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் விச் மீன்ஸ் இதுக்கான எந்த ஏஜ் லிமிட்டும் இல்லை. ஆனால் 60 வயசுக்குள்ளே அகெயின் பாருங்கள், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஷால் மீன் that applicant should not have completed 60 years of age on the date of notification. ஸோ மினிமம் 8 அப் டு எப்படி இருக்குன்னா 60 வயசுக்குள்ளே இருக்கணும். இது மாதிரி இருக்க கேண்டிடேட்ஸ் நீங்கள் யாரும் அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் இஸ் 18 அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஷல் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 60 years of age. ஸோ 18 to 60 years இருக்கிறவங்க இது அப்ளை பண்ணலாம். 60க்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, ஓகே, அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு இந்த மார்க்ஸ் வச்சு செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. அகெயின் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் வில் பி மேட் based on the marks scored by the candidates in their academic and technical qualifications for the post of auxiliary nurse midwife இல்லை village health nurse. ஓகேங்களா? duly following the rules of reservation and communal rotation issued by the government of Tamil Nadu in satisfaction of the qualification and other conditions stipulated in the notification. There will be no oral test which means no interview for this post. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் கொடுத்துருக்க ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் என்னென்னா, மார்க்ஸ் இது உங்களுக்கு எக்ஸாம் எதுவும் வைக்க போகிறதில்ல. நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய 10th இல்லை 12th இந்த மார்க்ஸும் உங்களுடைய அகாடமிக் விச் மீன்ஸ் நீங்கள் ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சிருக்கோங்க இல்லை மல்டிபிள் ஹெல்த் கோர்ஸ் முடிச்சிருப்பீங்கல்ல. ஸோ அந்த கோர்ஸ் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் இல்லை வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மார்க்ஸையும் உங்களுக்கு இதில் கால்குலேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டேப்லெட் கால்னும் அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து 2012 15 12 2012 முன்னாடி முடிச்சிங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க்ஸ் அதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இப்போ 2012க்கு அப்புறம் உங்களுடைய ஹெச்எஸ்சி மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த 2 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி 40 மார்க்ஸ். ஓகேங்களா? அகெயின் உங்களுடைய டிப்ளமோ கோர்சஸ் நீங்கள் என்ன கோர்ஸ் டிப்ளமோ முடிச்சிங்களோ அதை பேஸ் பண்ணி 60 மார்க்ஸ் வெயிட்டேஜ் எடுத்துக்காங்க. ஸோ இந்த 60 மார்க்ஸ் தனியாக 100 கன்வெர்ட் பண்ணிப்பாங்க, இந்த 40 மார்க்ஸை தனியாக 100 கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுடைய ரேங்கிங் இருக்கும். நோட்டில் பாருங்கள், wherever the basic essential qualification for a technical post is a certificate
or diploma has been changed from SSLC to HSSC. In all such cases, the weightage may be restricted to the marks obtained in SSLC and the technical certificate diploma instead of HSC and the technical diploma only. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் என்னென்னா வந்து இப்போ இதில் கொடுத்துருக்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய SSLC 10th மார்க்ஸும் உங்களுடைய டிப்ளமோ மார்க்ஸும் இதை பேஸ் பண்ணி வெயிட்டேஜ் எடுப்பாங்க, ரைட். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து இன்டர்வியூ இல்லை. ஸோ இந்த மார்க்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வெயிட்டேஜ் போடுவாங்க. அந்த வெயிட்டேஜில் என்னென்ன வருதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேங்கிங் போடுவாங்க, ரைட். ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த காரிஜெண்டம் 2ல் கொடுத்துருக்க திங்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா அந்த ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்காங்களா இந்த லிங்க்குக்கு போயிடுங்க. ஸோ இந்த லிங்க்கில் தான் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம். புதுசாக 2025 தான் ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். இஃப் சப்போஸ் 2023 நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுன்றதை இந்த லிங்கை கிளிக் பண்ணி நான் சொல்கிறத கேளுங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எல்லோ கலர் காலமில் தெரியுது பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் ஆர் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் 2023 அண்ட் 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன்னா 2023 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அதே நோட்டிஃபிகேஷன் தான் இப்பயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் 2 இயரும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்திங்கன்னா November 24 டுடே வந்து இந்த ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகியிருக்கு. December 14 அன்னைக்கு முடியுது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க ஒரு 2-3 நாள் கழித்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும். எதுக்கு சொல்லுன்னா ஒரு சிலவங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க அப்ளிகேஷன் போடும்போது. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக வர்றதுக்கு ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வந்து 2 திங்ஸ் இந்த டேபிள் பாக்ஸஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ யூசர். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ யூசர் புதுசாக அப்ளை பண்ண போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ யூசர் ஃபார் MRB ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் ஆர் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் 2025. கீழே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் லாகின் ஃபார் MRB ஃபார் ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் ஆஃப் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் 2023-2025. இது வந்து ஆல்ரெடி கீழே கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2023 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க போய் கிளிக் பண்ண வேண்டியது இதை. ஓகேங்களா. இஃப் சப்போஸ் புதுசாக பண்ண போகிறாங்கன்னா 2025 மட்டும் இருக்கும்போது இந்த மேலே கொடுத்துருக்க நியூ யூசர் லிங்க்கு கீழே ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டுக்கு வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண 2020 ரெஜிஸ்டர் பண்ணவங்களும் இதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுன்றதை கீழே கொடுத்துருக்காங்க, ஹவு டு அப்ளை. ஸோ ஓகே, இந்த ஹவு டு அப்ளை இந்த லிங்க் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு போவோம். அந்த பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், ரைட். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட்ஸ் ஹவு டு அப்ளை த்ரூ ஆன்லைன். இது நம்ம இப்போ வந்து நியூ கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த திங்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அகெயின் பேக் போயிட்டு அந்த லிங்க்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்னும் அப்லோட் ஆகலை. ஸோ TNMR வெப்சைட்டில் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்லோட் ஆகும்போது அதை பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம டேரெக்டாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளார போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 2023 அப்ளை பண்ண கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து 2023 ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது உள்ளார போகும். இதில் ஒரு சில நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் சிம்பிளாக என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஒன்ஸ் நான் அதில் இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணிடுறேன், உங்களுக்கு நான் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Candidates already registered for the ANM BHN notification number T10 MRB 20 should enter their application number received while applying 22 notification application as user ID and the date of birth as password in format. Okay, இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணணும். Candidates registered for academic midwife notification 2025 should enter their log. ஓகே, ரைட். இதில் ஒன்றும் இல்லை, இந்த நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2023 அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் யூசர் ஐடியில் கொடுக்கணும். ஓகேங்களா. அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை பாஸ்வேர்ட் இந்த டேப்பில் கொடுக்கணும். கொடுத்துட்டு
நீங்கள் லாகின் பண்ணால் உள்ளார போயிடும். இந்த பாஸ்வேர்ட் உடைய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டே, மந்த், அப்புறம் இயர், இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் கொடுத்தாகணும். ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நியூ யூசர் சைன்அப், அதாவது ரிஜிஸ்டர் நவ். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் 2025 தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். ரைட். ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னலாம் வருன்றதை பார்க்கலாம். ரைட். ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ், ஹவு டு அப்ளை ஆன்லைன். ஓகே. இப்போ நீங்கள் இந்த அப்ளை பண்ண போகிறீங்கன்னா the candidates who are applying for this recruitment can use their current and active email ID and mobile number. Those who are not having email ID and mobile number should create a email ID and to have mobile. ஸோ உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு மொபைல் நம்பர் இதுக்கு கொடுங்க. இமெயில் ஐடி இப்போது கரண்ட்டில் ஆக்டிவேட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ நியூ யூசர், இப்போ நீங்கள் நியூ யூஸராக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டிக்ளரேஷன் இருக்கும். அந்த டிக்ளரேஷனில் செக் பாக்ஸில் நீங்கள் டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அடுத்த நியூ யூசர் சைனப் ப்ராசஸ் போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படிலாம் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒரு சென்டென்ஸாக படித்து நீங்கள் இதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் இதில் பர்டிகுலர் கொடுக்கணும்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஃபில் பண்ணியாகணும், அதர் குவாலிஃபிகேஷன், கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் அது இது பண்ணியாகணும், இதை ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியாகணும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியாகணும், டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணியாகணும். மற்றபடி உங்களுக்கு பேமெண்ட், அது இந்த பேமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் இருந்தால் 600 ருபீஸ், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன் 300 ருபீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் என்னென்னலாம் பண்ணணும், எஜுகேஷனில் என்னென்னலாம் இது பண்ணுறது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 ஆஃப் ஹவு டு அப்ளை டிஎன்எம்ஆர்பி பிஹெச்என் ஹெல்த் நர்ஸ்ன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டவுட்ஸ் உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணப்படும். ஓகே. தேங்க்யூ.